மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை வாசிகள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் வகையில் சென்னையில் விழிப்புணர்வு மாரத்தான் நடந்தது. சென்னையில் கடந்த மாதம் வரலாறு காணாத அளவில் பெய்த கனமழையால் 100க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர். மழை வெள்ள பாதிப்புகளில் இருந்து மீண்டும் சகஜ வாழ்க்கைக்கு சென்னை மக்கள் திரும்பும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சென்னையில் மாரத்தான் போட்டி ஞாயிறு காலை நடந்தது. கடற்கரை சாலையில் உள்ள நேப்பியர் பாலம் அருகில் துவங்கிய இந்த மாரத்தானை கடலோர காவல் படை கூடுதல் டிஜிபி சைலேந்திர பாபு துவக்கி வைத்தார். தரமணி வரையில் நடந்த மாரத்தானில் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி தலைவர் அன்புமணி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், இளம் பெண்கள், மாணவ மாணவிகள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். ஊனமுற்றோர்களும் ஆர்வத்துடன் மாரத்தானில் பங்கேற்றனர். இந்த மாதிரி அடிக்கடி மாரத்தான் கண்டக்ட் பண்ணுறதுனால பீப்புளுக்கு அவேர்னஸ், எக்ஸசைஸோட அவேர்னஸ் வருது. கூடவே இந்த ஒரு மாரத்தானும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஓடப்படுது. இப்போ இந்த மாரத்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னைக்காக, நம்ம சென்னை ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃப்ளட்டில் மூழ்கிச்சு. அதுக்கான ஒரு அவேர்னஸ்க்கான மாரத்தானாக எங்கள் இந்த விப்ரோ மாரத்தான் மாற்றிருக்கு.